டேய் சரவணா, என்னாச்சுடா? என்ன தேடுற? என்னோட பர்ஸ காணோம்டா. இதுக்குதான் இவங்கள மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்க கிட்ட எல்லாம் பழகாதீங்கன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, 4 பேத்துக்கு முன்னாடி நம்மள சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டான். இல்லைங்க, நான் பர்ஸை வச்சிருந்தேங்க. கார்த்திக்கு காலைல கூட உன்ட்ட காட்டினேன் இல்லடா. சரி, நம்ம பர்ஸ பொறுமையா தேடிக்கலாம். இப்ப போய் விபே இல்லனா போன் வேல போய் பே பண்ணுங்க சரவணன். என் ஃபோன் சார்ஜ் இல்லைன்னு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேங்க. டே கார்த்தி, இப்போ நீ பே பண்ணிடுறியாடா? அவர்கிட்ட இப்படி காசு கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கேவலமா இல்ல? நாங்க உங்ககிட்ட கேட்டோமா பர்த்டேக்கு ட்ரீட் வைங்கன்னு? இல்ல. மீனா விடு மீனா. நீங்க ஃபர்ஸ்ட் வாய் மூடிட்டுருங்க. இவன மாதிரி ஆளுங்களா நம்மள மாதிரி பணக்காரங்க கூட பழகுறது இப்ப எதுக்குன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்ல. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி பணக்காரங்க வந்து சாப்பிடுற இடத்துல சாப்பிடணும்னா போய் 4 இடத்துல பிச்சை எடுத்துட்டு வர வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பர்த்டேன்னு சொல்லி எங்களை வர வச்சு இப்ப நல்லா சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு டிராமா பண்ணிட்டு இருக்க. டே கார்த்தி, அமைதியா இருக்காதுடா. நான் அப்படி பட்டம் இல்லைன்னு ஒய்ஃப்ட்ட சொல்லுடா. ஏன்டா அமைதியா இருக்க? என்னை பத்தி உனக்கு தெரியாதாடா? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. சின்ன வயசுல இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் உன் காசுல செலவு பண்ணிருப்பேடா நீ. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்ல வேண்டியது, இல்லனா குடும்ப கஷ்டம்னு ஏதாச்சும் ஒரு பஞ்ச பாட்டு பாட வேண்டியது. நீ திடீர்னு கால் பண்ணி கூப்பிடும் போதே என் ஒய்ஃப் வேணான்னு சொன்னாடா. நான் தான் நீ முன்னாடி மாதிரிலாம் இல்ல, இப்ப வேலைக்கு போற சம்பாதிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இப்பதானே தெரியுது உன் யோகிதை என்னன்னு. எந்திரிடா. சி, உன்னெல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு சாப்பிட கூட்டன்னு வந்த பாரு. எங்க புத்தி ஏதாண்டா செருப்பால் அடிக்கணும். சி போடா. சார், பர்ஸ் கீழே மிஸ் பண்ணிட்டீங்க. சாரி சார், கேமராவில் இப்போ தான் பார்த்தோம், அதான் லேட் ஆயிடுச்சு. இந்த காசுக்காக தானே நீயும் பொண்டாட்டி என்ன இவ்வளவு கேவலமா பேசுனீங்க? காசு இருந்தாதான் பழகுவீங்களாடா? டேய் சரவணா, சாரிடா. வாய முடுறா. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. உன்னோட ஒய்ஃப் என்னை பத்தி பேசும்போது கூட எனக்கு கோவம் வரலடா. ஆனா நீ இவ்வளவு வருஷமா என் கூட வன்மத்துல தான் பழகிருக்குன்னு நினைக்கும் போது தான்டா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து பழகின நீயே எப்படி பண்ணா வேற யாரை தான்டா நான் நம்புறது?